உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாவது எப்போது நான் எனக்குள்ள இருக்கிறத அக்னாலேஜ் பண்ணோம். உங்ககிட்ட வேலைக்கு சேரும்போது நீங்க வேலை பார்ப்பீங்களாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன் பார்ப்பேங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. ஆஃபர் லெட்டர் கொடுத்த உடனே நான் சொல்றேன், அவங்க எல்லாம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டு ஐ அக்னாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. என்ன சொல்றாங்க, நான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி கரெக்டாக டைமுக்கு வருவேன், இதுதான் பாலிசி, இவ்வளோ சம்பளம் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், இந்த வேலையெல்லாம் நான் செய்வேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ரோல்ஸு இதெல்லாம் நான் செய்வேன். கடைசியில் ஒரு சைனை வேற போட்டுடுறேன். நான் அக்னாலேஜ் பண்றேன். சும்மா அப்படியே செய் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ளே என்ன இருப்பது? Acknowledging every good thing which is in you in Christ Jesus. கிறிஸ்துவிற்குள்ளாக உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிற்குள்ளாக உங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. இதை நீங்க ஆமா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஆமாங்க கொடுக்கப்பட்டிருக்குதாங்க. ஆமாங்க நான் பலவான் தான். ஆமாங்க நான் சுகமானவன் தான். ஆமா இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஆமா இயேசு எனக்காக மரிச்சாரு. சும்மா அப்படியே நடக்கிறது இல்லைங்களா? என்னைக்கோ ஒரு நாள் நீங்க இதயத்துல விசுவாசிச்சு வாயினால அறிக்கை செஞ்சீங்க, இயேசு எனக்காக மரிச்சாரு, இயேசு என் பாவத்தை சுமந்தாரு, இயேசு எனக்காக ரத்தத்தை சிந்தினாரு, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசு என் உள்ளத்துல வரட்டும் அப்படின்னு சொன்னது யாரு? நீங்க. அது நடந்து முடிஞ்சு 2000 வருஷம் ஆச்சு. என்னைக்கோ ஒரு நாள் நீங்க சொன்னீங்க, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க. கரெக்டா? அப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, என் கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு நான் சொல்றேன். ஆமா நான் சுகவான், நான் பலவான், கிறிஸ்துவிற்குள்ளாக நான் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். இதை நான் அக்னாலேஜ் பண்ணாதான் ஃபெய்த் ஆக்டிவேட் ஆகுது.